புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தியானத்திற்கான வசனத்தை வாக்குத்தத்த செய்த வசனத்தை நாம் வாசிப்போம். வசனத்தை வாசிப்போமா? உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனம். உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். தேவன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறவர். இன்று நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு முன்பாக சென்றால் என்ன நடக்கும், கர்த்தர் நமக்கு முன்பாக போனால் என்ன நடக்கும் என்பதை ஒன்று ரெண்டு விஷயத்தை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 24:7. வாசிங்க, போட்டி போடாங்க. என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இடத்தால் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். இதுல தேவன் நமக்கு முன்பாக சென்றால் என்ன நடக்கும் என்று நாம் பார்க்கிறோம். என்ன நடக்குமா? தம்முடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு நல்ல ஒரு மணவாட்டி கிடைக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் யார் குடும்பத்தில் திருமண தடைகள் காணப்படுகிறதோ, ஆசீர்வாத தடைகள் காணப்படுகிறதோ, பிள்ளை இல்லாத தடைகள் காணப்படுகிறதோ, தொழில் இல்லாத தடைகள் காணப்படுகிறதோ, இந்த வருஷத்துக்கு கர்த்தருக்கு முன்பாக செல்லுகிறார். ஒரு முன்பாக சென்று அந்த எல்லா தடைகளையும் மாற்றி அவர் செய்து தருகிறவராக இருக்கிறார். ஐயோ, குடும்பத்தில் திருமணம் தடையா இருக்கிறது, என் மகனுடைய திருமணம் தடையா இருக்கிறது, என் மகனுடைய திருமணம் தடையா இருக்கிறது, 33 வயது ஆயிடுச்சு, 40 வயது ஆயிடுச்சு என்று பயந்து கொண்டிருக்கிறீங்களா? பயப்பட வேண்டாம். கனடாவில் ஒரு குடும்பம் இருக்கிறது. சொல்ல, என்னுடைய தம்பிக்கு 43 வயது ஆகுது, என்னோட தங்கச்சிக்கு 41 வயது ஆகுது, இன்னும் திருமணம் ஆகல பாஸ்டர். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் தடைகளை மாற்றி போடுகிறவர். ஐயோ, இத்தனை வருஷம் ஆகி குழந்தை இல்லையே, தடை, கர்ப்பத்தின் தடைகள் எல்லாம் உடைத்து போடுகிறவர். அவர் முன்பாக செல்லுகிறார். நீங்க மீகாவில் வாசிக்கும் போது கூட, மீகா 2:13 வாசிக்கும் போது கூட, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்பாக கடந்து செல்கிறார். தடை, ஆசீர்வாத தடை, என்ன ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த தடையை உடைத்து போடுகிறவர் உங்கள் முன்பாக கடந்து செல்கிறார். நீங்க 2 பேரும்
போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறாருங்க. உடைய வாழ்க்கையில, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன தடையா இருக்குதுங்க? தேவன் இந்த வருஷத்துல தடையை நீக்கி போடுவதற்காக உங்கள் முன்பாக அவர் கடந்து செல்கிறார். தொழில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? சரீர வியாதியில் ஒரு விடுதலை இல்லையா? என்ன தடையா இருந்தாலும் சரி, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தடைகள் உடைத்து போடுகிறவர் உங்கள் முன்பாக அவர் கடந்து செல்கிறார். இந்த நாள் முதல், இந்த நிமிஷம் முதல் அவர் முன்பாக கடந்து செல்லும் போது உங்களுக்கு தோல்வியே அல்ல, உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி, உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி, உங்களுக்கும் எனக்கும் வெற்றி மேல் வெற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஐயோ, இந்த வாழ்க்கையில இப்படி ஆயிடுச்சு. போன வருஷம் நவம்பர் மாசம் நான் நாகூர் போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் வாரம் நினைக்கிறேன், 8ஆம் தேதி நினைக்கிறேன். ஒரு பையன் 33 வயது ஆன பையன், வாலிபன், திருமணம் ஆகவில்லையே என்ற ஒரு கிரந்தியில் தண்ணீரில் மூழ்கி தற்கொலை செய்து கொண்டதாக நான் பேப்பரில் வாசித்தேன். தண்ணீரில் மூழ்கி தற்கொலை செய்து கொண்ட காரணம், 33 வயது ஆகி எனக்கு திருமணம் ஆகவில்லை, ஆனால் நான் சாகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் வல்லமையான காரியத்தை செய்வார். கர்த்தர் நிச்சயமாகவே தடைகளை நீக்கி போடுவார். அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்பாக கடந்து போகிறபடினால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து விட்டு நீங்க தைரியமா அவருக்கு பின்பாக போய்கிட்டே இருங்க, போய்கிட்டே இருங்க. அவர் செய்ய வேண்டியது எல்லாம் நேர்த்தியாக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனுக்கு பெண் கொள்வதற்காக எலியேசரை அனுப்பும் போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் குமாரனுக்கு நிச்சயமாகவே நல்ல ஒரு மணவாட்டி தேவன் தருவார். உன்னை அனுப்புகிறவர் நான், உனக்கு முன்பாக தம்முடைய தூதனை அனுப்பி அவர் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வருஷத்துல அநேக குடும்பங்கள்ல தடைப்பட்டிருக்கிற திருமணங்கள் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல தேவன் சொல்லுகிற வார்த்தை அதுதான். தடைப்பட்டிருக்கிற கற்பங்கள் குழந்தை உண்டாகும். கர்த்தர் அற்புதம் செய்வார். தடைப்பட்டிருக்கிற தொழில்கள், நிற்கப்பட்டிருக்கிற தொழில், பிசினஸ் எல்லாமே தேவன் ஒரு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, தேவன் முன்பாக சென்றால் என்ன நடக்கும் என்பதை நாம் வாசிப்போம். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாத்ராகமம் 17:6. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், உனக்கு முன்பாகவே நான் அங்கு நிற்பேன். நீ ஓரேபிலே சென்று கன்மலையில் நீ தண்ணீர் வர வைக்க வேண்டும், அடி, அதிலிருந்து தண்ணீர் வரும், ஜனங்களும் ஆடு மாடுகளும் குடிப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப தேவன் நமக்கு முன்பாக சென்றால் என்ன நடக்கும்? அவர் நம்மளுடைய தேவைகளை அறிந்தவராய்
சொல் பாடல் இப்படியாக பாடுவார். தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். சமூகதா நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். ஹல்லேலூயா. அப்ப தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் அவர் தினம் தினம் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறாங்க. தேடி வந்த மனிதர்களுக்கு அவர் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்கிறவராகவே இருக்கிறார். நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. இயேசுவினுடைய சமூகத்தில் நீங்க அதிகாலையில் வரும்போது அவர் உங்கள் தேவைகளை அறிந்தவர். நீ கேட்பதற்கு முன்பதாகவே அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். தேவன் அவருக்கு முன்பாக சென்று அந்த கண்மலை மேல் நிற்பார். தேவ ஜனங்களாக போகும்போது தண்ணீர் புறப்பட்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா வாய்ந்து சொல்லுங்க. அல்லேலூயா. வர்க்கான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் அதிகாலையில் நாம் எப்பப்பெல்லாம் போகிறோமோ அப்பப்ப தேவன் நமக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதிகாலை ஜெபம் இல்லை என்றால் அவருடைய உதவி நமக்கு கிடைக்காது, சமாதானம் கிடைக்காது, சந்தோஷம் கிடைக்காது, சுகம் கிடைக்காது. ஆசீர்வாதம் வேண்டுமானால் அதிகாலையில தெய்வத்தை தேடலாம். சங்கீதம் 46:5 நாம் வாசிக்கும் போது என்ன வாசிக்க முடியும்? God will help you in the early morning. தேவன் 45:6. தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அவர்களுக்கு சகாயம் பண்ணுவாராங்க. அதிகாலையில் எப்பப்பெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வாரீங்களோ அந்த நாள் உங்க குடும்பத்துல இருக்கிற ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். உங்க தேவைகள் அற்புதமா சந்தேகப்படும். என்ன செய்வதென்று நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மூன்றாவது வாசிப்போம். மூன்றாவது, நான்காவது, தேவன் நமக்கு முன்பாக சென்றால் என்ன நடக்கும்? மூன்றாவதா? ஃபர்ஸ்ட் என்னது? வாசிங்க. உபாகமம் 3:9-3. மூணாவது விஷயம் உபாகமம் 9:3. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்றி
அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியை போல அவர்களை அழிப்பார். அவர்களை உனக்கு முன்பாக விலப்படுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் முன்பாக சென்றால் சத்துருக்கள் அழிக்கப்படுவார்கள். நமக்கு விரோதியாக இருக்கிற எல்லா ஆவிக்குரிய சத்துருனாலும் சரி, சரீர பிரகாரமா இருக்கிற சத்துருனாலும் சரி, எந்த சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியவே முடியாது. நாம தான் ஜெயம் எடுப்போம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறது நாம தான். அதனால்தான் ஃபாதர் பெர்மான்ஸ் பாடி இருக்கிறார், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம், வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் ஆவிதானை கொடி பிடிப்பார், வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் ஆவிதானை கொடி பிடிப்பார், அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே, வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம். கொடியத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால் கொடியத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால் விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம், விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம். ஹல்லேலூயா. 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 அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அழித்து போடும்படி பிசாசானவன் எவ்வளவுதான் திட்டம் பண்ணினாலும் அவனுடைய திட்டங்கள் ஒன்றுமே பலிக்காது. அவனுடைய திட்டங்கள் எல்லாம் தோல்வியாக மாறும். பிசாசு சதி திட்டங்கள் எல்லாம் தோல்வியாக மாறும். நாம தான் வெற்றி பெறுவோம். நமக்கு தான் ஜெயம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு தான், உங்களுக்கும் எனக்கு தான் ஜெயம். ஹல்லேலூயா. தாவீதை முறியடிக்கும்படியாக, தாவீதை அடிக்கும்படியாக சவுல் என்ற சத்துரு கிரியை செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார், கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் தாவீது சொல்லுகிறார், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம்தான், எப்பவோ சவுலின் கையினால் நான் மடிந்து போவேன் என்று அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்ல, என்னைக்கா ஒரு நாள் நான் சவுலின் கையினால் மடிந்து போவேன் என்று சொன்னார். ஆனால் தேவன் விட்டு விடவில்லைங்க. அவர் தாவீது தேவனை உறுதியாய் பற்றி கொண்டபடினாலே அதிகாலையில எழும்பி தேவனை துதிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தபடினாலே சத்துருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறார். தாவீது ஜெயம் எடுத்தார். தாவீது ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா. அந்த தாவீதை போல நாம் ஒவ்வொருத்தரும் ஜெயம் எடுக்கிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அவர் சொன்னது செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவது நாம் என்ன வாசிக்கிறோம்? நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த
தேவன் என்ன சொல்றாருங்க? நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷர்கள் நல்லா இருக்கும்போது, பணம் இருக்கும்போது, செல்வாக்கு இருக்கும்போது நம்மோடு இருப்பாங்க. ஆனா எப்போ கஷ்டம் வருகிறதோ, எப்போ தரித்திரம் வருகிறதோ, எப்போ வியாதி வருகிறதோ, எப்போ பலவீனம் வருகிறதோ, மனுஷர்கள் நம்மை விட்டு போய்விடுவார்கள். ஆனால் தேவன் நம்மை விட்டு ஒருபோதும் போக மாட்டாருங்க, ஒருபோதும் போக மாட்டார். அதனாலதான் தேவன் ஏசாயா 41:10 கூட சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாதே உன்னோடு இருக்கிறேன், தெரியாதே நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன், நீதின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க, அவன் நம்மோடு இருப்பாருங்க. உலகம் கைவிட்டாலும், நம்முடைய உடன்பிறப்புகள் கைவிட்டாலும், பெற்றோர்கள் கைவிட்டாலும், அவர் நம்மை ஒருபோது கைவிட மாட்டார். அவர் நம்மை ஒருபோது கைவிடவே மாட்டார். அவர் நம்மை முடிவு பரியந்தம் கரம் பற்றி நடத்துவாருங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஏன் அவர் முடிவு வரைக்கும் நம்மை கரம் பற்றி நடத்த வேண்டும்? அவர் நம் ஒவ்வொருத்தருக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், நம் ஒவ்வொருத்தருக்காக இரத்தத்தை சிந்திருக்கிறார். கல்வாரி மலையில இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருத்தருக்காக இரத்தத்தை சிந்தினபடினால அவர் நம்மை ஒருபோது விட மாட்டாருங்க. எத்தனை பலவீனம் வந்தாலும் சரி, பிசாசு பலவீனத்தை காட்டி காட்டி உனக்கு அது, உனக்கு இப்படி இப்படி, அதை செய்தா இதை செய்தா என்று சொல்லி சொல்லி நம்மை மனமடிவாக்குவான். ஆனால் தேவன் அதை பார்க்கிறதில்ல. தேவன் நம்முடைய நீதி கிரியைகளை பார்க்கிறார், நம்முடைய நீதி கிரியைகளை பார்க்கிறார், நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிறார். அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் நம்மை ஒருபோது கைவிட மாட்டார். முற்றுமுடிய ஜெயமாக அவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருந்தால் என்ன நடக்கும் என்பதை, அதற்காக 2-3 விஷயத்தை நான் உங்கள் முன்பாக வைக்க நான் விரும்புகிறேன். வாசிப்போமா? 1 யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம். யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருந்தால் என்ன நடக்கும் என்று யோசுவா 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை உயர்த்துவேன், கனப்படுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு என்ன அவசரமா கிடைச்சு மேன்மைப்படுத்த எந்த வாக்கு? லெவன்ஸ் என்ன அவசரம்? மத்திய 23:23 அநேகத்தின் மேல் அதிகாரியாக என்ன மத்திய 25:23 வாசி. அது உள்ளதே வாசி. அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். ஹல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ மேன்மைப்படுத்துவார். அவர் நம்மோடு கூட இருக்கும் போது என்ன செய்வார்னா, அவர் மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார், மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஜனங்களுக்கு முன்பாக, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்
கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். இந்த வருஷத்துல தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவாருங்க. அவர் ஜீவன் உள்ளவர். நமக்காக ஜீவன் கொடுத்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் அவர் நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த 2024 ஆண்டு தேவன் நமக்கு கொடுத்திருப்பார். ஆனால் ஏன் கொடுத்திருக்கிறார்? நம்மை மேன்மைப்படுத்தும்படியாக, நம்மை உயர்த்தும்படியாக, நம்மை கனப்படுத்தும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் என்ன நடக்கும்? அவர் மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார், நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், நம்மை நிந்தித்தவர் முன்பாக கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல தலை குனிந்தோமோ அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது தேவன் நம்மோடு கூட இருந்தால் என்ன நடக்கும்? வாசி லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் நாம் வாசிப்போம். லூக்கா அதிகாரம் சொல்லுங்க. 5வது அதிகாரம் 4 முதல் 6 வரை. அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடித்திருக்கும் உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உடைய வார்த்தைப்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலையை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கூட இருக்கிறார். இயேசு கூட இருக்கிறார். இயேசு இல்லாத நேரத்துல அவர்கள் முழுவதும் வலை போட்டு மீன் பிடித்தார்கள். ஆனா ஒன்றுமே பிடிக்கல. பேதுரு மீன் பிடிக்கிறதுல பெரிய கில்லாடியாம். பேதுருசீலன் மீன் பிடிக்கிறதுல பெரிய கில்லாடியாம். அவன் போனாலும் ஒரு நாள் வெறுமையா வந்தது கிடையாதான். ஆனா அன்றைக்கு வெறுமையா வந்து அப்படியே சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிற, அப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற. இயேசு பார்க்கிற, பேதுருவே, நீ ஏன் சோர்ந்து போய் இருக்கிற? உனக்கு மீன் கிடைக்கலையா? போ, ஆழமா போய் வலைய போட அப்படிங்கிற. அப்ப பேதுரு என்ன சொல்றாரு? ஐயா, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன். யார் இல்லாம? இயேசு இல்லாம. இயேசு இல்லாம நாம் என்ன பிரயாசப்பட்டாலும் வியர்த்து வீண். ஜெபம் இல்லாம நாம் என்ன செய்தாலும் அது வீணு. அதுல ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. வேத வாசிப்பு இல்லாம நாம் என்ன செய்தாலும் அது வீணு. அதனால இயேசு என்ன சொன்னார்னா, அதே சுவிசேஷத்துல யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் நீங்க 15ஆம் வசனம் நினைக்கிறேன், சாரி 5ஆம் வசனம் வாசிங்க. அதோட என்ன சொல்றாருன்னா, நல்ல அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன சொல்லப்படும் பாத்தீங்களா? தேவன் இல்லாமல் நான் ஒன்றுமே செய்யக்கூடாது. கூடாதுன்னா 2 அர்த்தம் உண்டு. ஜெபம் இல்லாம, வேத வாசிப்பு இல்லாம நாம் ஒரு வேலையை செய்யக்கூடாது. அப்படிங்கிற ஒரு வேலையும் செய்யக்கூடாது. இன்னொரு விதத்துல சொல்ல போனா,
ஜெபம் இல்லாம, வேத வாசிப்பு இல்லாம நம்ம எதை செய்தாலும் நமக்கு ஆசீர்வாதமே இராது, வெறுமையா இருக்கும். பேதுருடைய வாழ்க்கையில இதுதான். இயேசு இல்லாம ராமளோடு பிரயாசப்பட்டிருக்கிறாரு. ராமளோடு பிரயாசப்பட்டதுனால ஒன்றுமே பிடிக்கல. ஏன்? இயேசு இல்ல. ஆனா இயேசு அங்க வந்த பிறகு எப்போ அப்படிங்கிறாரு. அவர் சொல்றான், ஆண்டவரே நான் பிரயாசப்பட்டேன், நீ போ, அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சு செய். சரி ஆண்டவரே, நீ சொல்லுகிற வார்த்தையின்படியே நான் கீழ்ப்படுகிறேன். அவர் கீழ்ப்படிஞ்சு போட்டதுதான் பாருங்க, மீன்கள் வலை கிழியத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், ஆத்துமாக்களை கொடுத்தார். தேவன் இல்லாமல், ஜெபம் இல்லாமல், வேத வாசிப்பு இல்லாமல் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டும் என்றால், நாம் தேவனுடைய சமூகத்தில் அதிகமாக காத்திருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. கடைசி நாட்கள் நாம் வந்திருக்கிறோம். நாம் ஒன்றுமே செய்யும் நம்முடைய பலத்தினாலும் அல்ல, ஆவினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும். தேங்க்ஸ் மேடம். ஹல்லேலூயா. வசனத்தை பூர்ணமாக சொல்லித் தந்ததற்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய கிருபையை பெற்று நாம் செய்வோமானால் அதுல ஒரு பெரிய ஒரு வெற்றி நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பிசினஸ்ல தோல்வியா இருக்கலாம், வியாபாரத்தில் தோல்வியா இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கீங்களா, அதிகாலை தேவனை தேடி பாருங்க. அதிகாலை தேவனை தேடி ஜெபித்து வேத வாசித்து நீ கடந்து செல்லுங்க. உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பின்பாக வந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். எத்தனையோ சார்ந்து சொன்னாங்க, இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஆசீர்வாதத்தை நாம் வாசிப்போம். மூன்றாவது ஆசீர்வாதம் ஏசாயா 43:2. மூன்றாவது ஆசீர்வாதம், இயேசு தேவன் நம்மோடு கூட இருந்தால் என்ன நடக்கும்? நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருந்தா என்ன நடக்குமாங்க? தண்ணீரை கடக்கும் போது நாம் மூழ்க மாட்டோம். தண்ணீர் எதை வெளிப்படுத்துகிறது? நிந்தை, அவமானத்தை வெளிப்படுத்துகிறது. நிந்தைகள், அவமானங்கள் வரலாம், ஆனால் நம்மள ஒன்று தாக்காது. நிந்தைகள், அவமானம் வந்தாலும் அது மேற்கொள்ளவே முடியாதுங்க, நாம் தான் மேற்கொள்ளும். ஏன்? அவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன் சொல்லுகிறார். தண்ணீர் கடக்கும் போது நம்ம விட்டு போயிடுவாரா? நிந்தைகள், பரியாசங்கள் வரும்போது நம்ம விட்டு போயிடுவாரா? போகவே மாட்டார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். நம்ம கூட இருந்து ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு அடுத்தாப்புல கீழே வாசிக்கிறோம், அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். அக்கினி என்று சொன்னா எதை வெளிப்படுத்துகிறதுனா சோதனை வெளிப்படுத்துகிறது. பலவிதமான சோதனைகள், பலவிதமான சோதனை, ஏதாவது சோதனை வரலாம். அக்கினி சோதனை, அந்த சோதனை வந்தாலும் நீங்க அழிந்து போகவே மாட்டீங்க. கர்த்தர் கூட இருந்தவங்களை பாதுகாப்பார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு அக்கினி போன்ற பச்சை வந்தது. தானியேல் 3வது அதிகாரம் 16-17 வாசிக்கும் போது நாம் வாசிக்கு புரிந்து கொள்ள முடியும்.
7 மடங்கு தீயை அதிகப்படுத்தினார்கள். ஆனாலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஒன்றுமே செய்ய முடியல. வாசி. சாத்ராக், மேஷாக், அப்படியே கை இங்க தள்ளு, இங்க இந்த பக்கம் தள்ளு, அந்த வரல கை வச்சா இங்க தள்ளு, இங்க தள்ளு, இந்த பக்கம், இந்த பக்கம், அப்படி மேலாடு, அதுல வாசி. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையா அக்கினியின் நடுவிலே அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாலாம் ஆளுக்கு சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாக இருக்குதுங்க. தேவபுத்திரன் யாருங்க? இயேசு கிறிஸ்து. நீ அக்கினி வேதனையில் படும் போது ஒருபோதும் தெய்வம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய்க்கு பிள்ளை வேதனைப்பட்டுச்சுன்னா தாய் பார்த்து சும்மா இருக்குமா? இருமல் சத்தம் கேட்ட உடனே அம்மா அங்கிருந்து வந்தாச்சு. எப்படி? இருமல் சத்தம் போன கேட்ட உடனே அங்க இருந்து வந்து 2 வாரமா இங்க இருந்து பாவம் குழந்தை கஷ்டப்படுது. ஹல்லேலூயா. தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? சாதாரண ஒரு பரிசனா தேவதூதர் அனுப்பி விடுவாருங்க. தானியலுக்கு தேவபுத்திரன் வரல. தானியலுக்கு யார் அனுப்பி போட்டாரு? தேவதூதர் அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் என்று அவர் சொல்லுவார். ஆனா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவதூதர் வந்தா காரியம் நடக்காது, நானே போறேன் என்று அவர் வந்தாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் அக்கினியில படும்போது, அக்கினி பரீட்சை கடந்து போகும்போது நம்ம ஒருபோது பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாருங்க. அவர் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். என்ன வந்தாலும் சரி, என்ன சோதனை வந்தாலும் சரி, நாம் வெந்து போகவே மாட்டோம். நமக்கு வெற்றி, நமக்கு ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அது எல்லாம் அதே அர்த்தமாக வெளிப்படுத்தி நான் பேசலாம். நான் உன்னோட கூட இருக்கிறனாலும் ஒண்ணுதான், உன்னை விட்டு விலகுவதில் இருந்தாலும் ஒண்ணுதான், பயப்படாதுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், கலக்காதுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அதை பற்றி நான் அவங்களை வர்ணித்து பேச நான் விருப்பப்படலைங்க. உங்களுக்கு எல்லாம் புரியும். கண்களை மூடுவோம். வேற ஒரு நேரத்துல தேவன் நம்மளோட பேசின வார்த்தைக்காக சொந்தத்தோடு படிக்கிட்டு ஆண்டவர் நன்றி செலுத்தி இந்த வார்த்தைப்படியே தேவன் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தொழில, நம்முடைய ஊழியத்துல தேவன் அற்புதம் செய்யணும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நல்லவர், அவர் நல்லவர், நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர். ஜெபம் ஜெபம். Praise the Lord. Hallelujah. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே நீ நல்லவர். ஹல்லேலூயா. அந்த புதிய நாளிலே அப்பா, முதலாவது நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நீ கொடுத்த நல்ல ஒரு கிருபைக்காக நன்றிப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிறதானே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஏசப்பா அந்த காலை நேரத்துக்காக நன்றி, இந்த முதல் நாளுக்காக நன்றி. நீர் எங்களோட ஆண்டவரே ஏசப்பா நீர் பேசியிருக்கீங்க, புதிய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே ஏசப்பா. உம்மை ஆராதிக்கும், உம்மை பாட, உம்மை வார்த்தைகளை கேட்கும் நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. நீர் எங்களோடு இருக்கிறீங்கப்பா, எங்களோடு இருக்கிறீங்க ஆண்டவரே ஏசப்பா. நீர் எங்களோடு இருக்கிறதுனால, எங்களுக்கு முன்பாக நீங்க கடந்து போகிறதுனால ஆண்டவரே ஏசப்பா, எங்களுடைய வாழ்க்கையில நீங்க தடைகள் எல்லாம் உடைத்து போடுறீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக நீங்க கடந்து போறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு இருக்கும்போது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அதற்கு எதிராக இருந்த சத்துருக்களின் போராட்டத்தின் தடைகளை கத்த நீர் உடைத்து போறீங்க, அதுக்காக நன்றிப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா. நீர் எங்களோடு இருப்பதனால எங்களுக்கு என்னென்ன பலன் என்று நீங்க எங்களோடு பேசியிருக்கீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, நீர் எங்களை மேன்மைப்படுத்தி அப்பா இருக்கிற இடத்துல எங்களை உயர்த்தி வைக்கிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு இருக்கும்போது ஆண்டவரே நாங்கள் திரளான ஆண்டவரே மீன்களை பிடிக்கக்கூடியவர்களாய், ஆத்துமாக்களை ஆண்டவர் அறுவடை செய்கிறவர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரமான திரளான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம் என்று நீர் இயேசுப்பா எங்களோட பேசியிருக்கீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு இருக்கும்போது ஆண்டவரே நாங்கள் தண்ணீர்களை கடுக்கும் போதும் அக்கினியில் நாங்கள் இருக்கும் போதும் அது வேகாது இருக்கும். தண்ணீர்கள் போன்ற ஒரு சோதனைகள் வந்தால் நீர் எங்களோடு இருக்கிறீங்க என்று இயேசுப்பா நீர் எங்களோட பேசியிருக்கீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இருக்கும்போது ஆண்டவரே அக்கினி ஆண்டவரே இயேசுப்பா அது கடலிலே போட்டாலும் ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவருடைய தேவ ஆண்டவரே இயேசுப்பா அந்த சாயை நாங்கள் பெற்றுக் கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோமே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நீர் எங்களோடு பேசுறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையை நாங்கள் அபியாசப்படுத்த கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க அப்பா. இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் ஆண்டவர் இந்த முதல் நாளிலே இப்ப 2024 வருஷத்துல இந்த முதல் நாளிலே இந்த ஆண்டவரே சப்பா அந்த வார்த்தையோடு ஒவ்வொருத்தரோடு நீர் இடப்பட்டிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் பெரிய காரியங்கள் செய்ய கிரியை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஆசீர்வதிங்க ஏசப்பா. நீங்க சொல்லிருக்கீங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று. அப்படியாக இந்த வருடத்திலே ஏசப்பா அப்பா நீர் எங்களோடு இருக்கிறதுனால ஏசப்பா நாங்கள் பயப்படவும் அண்டரை கலங்காமல் இருக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்வீராக அப்பா. ஸ்தோத்திரம், இந்த நியூயரில் கூட கர்த்தர் 24வது வருடத்திலும் முதல் நாளில் ஏசப்பா அப்பா அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு அப்பா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஒவ்வொருத்தரோடு நீர் எடுப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. இந்த நாளிலே ஏசப்பா உங்க கிருபை எங்களோடு சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த வருடத்தில் நீ கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஏசப்பா அதை நாங்கள் அபியாசப்படி அதை தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. பேசின தாசரை கர்த்தர் நீர் ஆண்டவரே ஏசப்பா இன்னும் பலப்படுத்துங்க. அநேகருக்கு கர்த்தர் நீர் எடுத்து பயன்படுத்துங்க. விசேஷ கிருபையை தாருங்க. கிருபையினால் முடிச்சுட்டு கொள்ளுங்க. அநேக கிருபை வரங்களை கர்த்தர் தருகிறாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிக்கும் போது அநேகருக்கு வார்த்தைகள் எடுத்து கூறும் போது அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஏசப்பா அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறட்டும், விடுதலைகள் உண்டாகட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஏசப்பா நீர் அப்படியே செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் அவருடைய வருகை மட்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.